திருத்தணி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த யாராலையுமே நைட்டு படுத்து நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பயம் வருது அந்த வீடியோவை பார்க்கும்போது. ஒரு பதட்டம் வருது. அ மனிதநேயம் எங்கே போச்சு? நம்ம சக மனிதர்களை எப்படி பார்க்குறோம்? சின்ன பசங்க மனசுக்குள்ள ஒரு 18 வயசு கூட ஆகாத பசங்களோட மனசுக்குள்ள இவ்வளோ வன்முறையா? அவங்க ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில இருந்தாங்களா? எதில இருந்தாங்க? அதெல்லாம் தெரியல. ஆனா அந்த வீடியோவ பார்க்கும்போது பதறுது அப்படியே நமக்கு. இப்போ அது அப்படியே அடுத்த கட்டத்த நோக்கி போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு காவல்துறை தரப்புல இருந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னு பேட்டி குடுத்தாங்க. அதுல அவங்க வடமாநில இளைஞர் அப்படின்றதுனால அந்த பசங்க வந்து அவர வெட்டல. மொறச்சு பார்த்தாங்க. மொறச்சு பார்த்தாருன்னு சொல்லி நடந்திருக்குன்னு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் குடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? யார் மேல வழக்கு? யார வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கோம். இப்படின்னு காவல்துறை என்ன பண்ணியிருக்கோ அத சொல்லியிருக்காங்க. இது அரசியல் ரீதியாவும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இத பத்தி பேசியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி மீது கேள்விகள எழுப்பியிருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? எதனால இது நடக்குதுன்னு நெறைய கேள்விகள் வருது. இன்னொரு பக்கம் புல்லிங்கோ, இந்த புல்லிங்கோவால தான் இப்படி நடக்குது. அவங்க மேலலாம் போலீஸ் ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கானா பாடல்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள ஊக்குவிக்கிற மாரி வரிகள் சில பேர் எழுதுறாங்க. அதனால அதெல்லாம் தடை பண்ணணும்னு சில பேர் பேசுறாங்க. இப்படி இது நடந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவ பார்த்த வலியிலயும், வேதனையிலயும், பயத்திலயும் இருக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்துக்கள சொல்றாங்க. இது எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. அதுதான். எல்லாரையுமே பாதிச்சிருக்கு மனசளவுல. எல்லாரும் அவங்களுடைய கோபத்தையோ, அவங்களுடைய கருத்தையோ, எண்ணத்தையோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. யார் தான் இதுக்கு பொறுப்பேற்கிறது? போலீஸா? ஆளுங்கட்சியா? இல்ல சமூகமா? யார் பொறுப்பு? ஒவ்வொரு இடத்துலேருந்துமே தொடங்குதுல்ல இது. ஒரு வீட்ல பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தொடங்குது. தங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? எங்கே போகிறாங்க? எங்கே வராங்க? அவங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன? சோஷியல் மீடியாவில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க? இதை யாரும் இன்றைக்கி கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? இல்லை கவனித்தாலும் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு இருக்காங்களா? யாரை குறை சொல்கிறது? யாரை கேள்வி கேட்குறது? அப்படின்ற குழப்பம் தான் வருது. சமீபத்தில் இந்த ஜென்சி கிட்ஸை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வருது. வரப்போகிற தேர்தலில் ஜென்சி கிட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய உலகம் இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதில் தற்குறின்னு சொல்கிறத ஆதரிக்கக்கூடாதுன்னு நிறைய பேரும், சில பேர் வந்து அந்த மாதிரி இளைஞர்களை அரசியல் ரீதியாக அவங்களாம் தெளிவாக இல்லை, தற்குறின்னு தான் சொல்லணும்னு ஒரு கூட்டமோ இப்படி எல்லாமே போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக இது எல்லாருடைய தோல்வின்னு தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் எல்லாருடைய தோல்வியும் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தோல்வியும், இண்டிவிஜுவலுடைய தோல்வி இருக்குது. பெற்றோர்களுடைய, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தோல்வி, தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அதிகாரிகள் எல்லாருடைய தோல்வியாகவும் இது மாறி இருக்குது தானே. அந்த 4 பசங்க இன்றைக்கி நமக்கு தெரிகிறாங்க. தெரியாமல் எத்தனை பேர்? நம்ம பார்க்குறோம்ல, முன்னாடிலாம் வந்து நம்மளுடைய சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது எங்கேயாவது ஒருத்தர் ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா, யார் வேணாலும் அதை தண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. பசங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி யாரும் இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் கூட கேட்குறதுக்கு நமக்கே பயமாக இருக்குல்ல. அவன் வந்து நிதானமாக தான் இருக்கானா? அவன் என்ன ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கானோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு வருது. அவன் கையில் என்ன வச்சுருப்பானோ தெரியாது, என்ன பண்ணுவானோ தெரியாது அப்படிங்கிற பயத்தில் தானே இன்றைக்கி எல்லாரும் நமக்கு எதுக்கு அப்படின்னு கடந்து போகிறாங்க. இது திருத்தணியில் நடந்ததா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லா இடங்களையும் நம்ம பல இடங்களில் வந்து இளைஞர்கள் தவறான ஒரு பாதையில் போகிறத பார்த்துட்டு தானே இருக்கிறோம். வெறும் வந்து ஒரு ஐடென்டிட்டியை வச்சு தலையை கலரிங் பண்ணியிருக்கான், அவன் இப்படி தான் இருப்பான், இவங்க எல்லாம் புள்ளிங்கோ, இவனெல்லாம் தற்குறி, இவனெல்லாம் திருத்த முடியாது, இவனெல்லாம் சமூக விரோதி அப்படின்னு சொல்லி கடந்து போகணுமா? இல்லை அவன் தப்புன்னு தெரியாமல் அந்த வழியில் போகிறான், அவனையும் வந்து சரி பண்ணி ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும். இல்லை அதெல்லாம் போலீஸோட வேலைங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க? போலீஸ் தானே இதெல்லாம் பார்க்கணும். எப்படி அவன் ட்ரெயினில் கத்தி எடுத்துகிட்டு போனான்? எப்படி வந்து ஒருத்தனை அங்கே வழிமறித்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு போய் இப்படி கண்ணா பின்னான்னு போட்டு வெட்டுறாங்க? இது போலீஸோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடலாமா? இல்லை இது ஆளுங்கட்சியோட தவறு, ஆளுங்கட்சியை கண்டிக்கிறோம், இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா?
இல்லை அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன? நிறைய பேர் வந்து சட்டங்களையே திருத்தணும் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 18 வயதுக்கு குறைவானவர்கள் ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டாலோ, ஒரு குற்றத்தில் ஈடுபட்டாலோ, அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புகிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த வயசை குறைக்கணும் இன்னும். 12 வயசு ஆகணும், 13 வயசு ஆகணும், 15 வயசு ஆகணும். அதுக்கு மேற்பட்டு யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் தலைவர்கள்லேருந்து சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், ஊடகங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறோம். பட் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கோட்டை விட்டுருக்குறோம், எங்கே தோற்றுருக்குறோம் அப்படின்னு கேட்கும்போது யாருமே அதுக்கு பொறுப்பேற்றுக்க தயாராக இல்லையே. எல்லாரும் ஒருத்தரை மாற்றி இன்னொருத்தரை கை காமிக்கிறாங்க. மக்கள் அரசாங்கத்தின் மீது கை காமிக்கிறாங்க, அரசாங்கம் இன்னொரு பக்கம் கை காமிக்குது, அதிகாரிகள் இன்னொரு பக்கம் கை காமிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் சினிமாவுக்கு இதில் எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது. சினிமாவில் நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சொசைட்டி எப்படி எடுத்துக்குது, சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் வருது, ஊடகங்களில் எதெல்லாம் பேசப்படுது, எதையெல்லாம் வந்து இங்கே க்ளோரிஃபை பண்ணுறோம், ஆசிரியர்களோட ரோல் என்ன. இப்போ நிறைய பெற்றோர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறாங்க. முன்னாடிலாம் டீச்சர்ஸோ இல்லை ஸ்கூலில் போனால் வந்து ஒரு சரியில்லாத பையனை கூட அவங்க கண்டித்து கரெக்டாக நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு பையன் தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுறான், அவனை கண்டிக்கணும், லேசாக அடித்தாலே அது பிரச்சனை ஆகுது, அப்புறம் எப்படிங்க டீச்சர்ஸ் கேள்வி கேட்பாங்கன்னு அதை ஒரு கேள்வியாகவும் வைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தானே நம்மளும் பேச ஆரம்பிக்கிறோம். ஆணவ படுகொலை ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசுவோம். ஒரு லாக்அப் டெத் நடந்தால் அப்போ போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பற்றி பேசுவோம். மற்ற நேரங்களில் காவல்துறை யாராவது ஒருத்தருக்கு மாவு கட்டு போட்டால் அதை வரவேற்பாங்க. இப்போ இந்த இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாரும் கருத்து சொல்கிறோம், எல்லாரும் கேள்வி கேட்குறோம். 2 நாள் பேசுவோமா, இதை பேசிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம். ஒரு பக்கம் இங்கே எல்லாருக்குமே சுயநலம் ஏதோ ஒரு வகையில் அதிகமாகிடுச்சுல்ல. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணும், அதை மட்டும் பார்த்தா போதும். நமக்கு எதுக்கு மற்றவங்கள நம்ம ஏன் பார்க்கணும், கேட்கணும். வந்தாரை வாழ வைக்கும் நாடு, வந்தாரை வாழ வைக்கும் மாநிலம் அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாடை எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வரக்கூடிய எல்லாரும் ஒரு தைரியத்தோடையும் பாதுகாப்போடையும் இருப்போன்ற நம்பிக்கையோடு வராங்க. இதுவரையும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இதில் விக்டிமாக இருக்கக்கூடியவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொன்னது இது வெவ்வேறு வகையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பேசுது. காவல்துறை இன்றைக்கி விளக்கமும் கொடுத்துருக்காங்க. தாக்கப்பட்டது வந்து அவர் வட மாநில இளைஞர் அப்படிங்கிறதுக்காக தாக்கப்படலை அப்படின்னு. அந்த இளைஞருடைய குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்க இடத்துலேருந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும். எப்படிப்பட்ட பிள்ளைங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம்ல சொசைட்டியில், குழந்தைகளை. இது பண்ணது வேறு யாரும் கிடையாதுல்ல, வேறு எங்கேயோ இருந்து மேலேருந்து குதிச்சா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய, அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய கூட்டத்திலிருந்து ஒரு 4 பேரை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அவங்கள வந்து இன்றைக்கி அங்கே நிற்க வச்சு கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. இந்த வலியும் வேதனையும் எத்தனை நாள் பேசினாலும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த தனிநபருக்கு மாறப்போகிறதே கிடையாது. நல்ல வேளை அவர் வந்து ஃபார்ச்சுனேட்டாக இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வீடியோ வந்தது, அதை பார்த்தோம். அதை பார்க்கும்போது கொஞ்சம் அவருக்கு நல்லா இருக்கார் இப்போது அப்படின்னு ஒரு ஆறுதல் இருக்கே தவிர, அந்த வலிக்கும் காயத்துக்கும் வந்து என்ன பண்ண, இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கணும், என்ன பண்ண போகிறோம், அதுதானே பெரிய கேள்வி. இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அரசியலுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் ஏன் நியூஸ் பார்க்கணும்? எங்கே எது நடந்தால் எனக்கு என்ன? எனக்கு மாதம் ஆனால் சம்பளம் வருது, நான் ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கிறேன், சொசைட்டி கேடு கெட்டு போனால் என்ன அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகிடுச்சுல எல்லாருக்கும். இப்போ எவ்வளோ பேர் வந்து நம்ம வீட்டை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தெருவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ யார் ஆட்சியாளர்கள், இங்கே யார் காவல்துறை அதிகாரி, இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் யார், இந்த கார்பரேஷனோட கமிஷனர் யார், ஸ்டேட்டோட டிஜிபி யார், எங்கே புகார் கொடுக்கணும், ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் பார்த்தோன்னா
அவங்க உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருப்பாங்க. பல நேரங்கள்ல இங்க கஞ்சா வித்தாங்க, அங்க போதைப் பொருள் இருந்ததுன்னு அவங்க தகவல் குடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த தகவல வெளிய கசிய விட்டு, அந்த சமூக ஆர்வலர்கள் மேல தாக்குதல் நடந்தது. இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அப்படி அங்கங்க யாரோ ஒருத்தர் பேசுறத ஒட்டுமொத்தமா எல்லாரும் இது தப்புன்னா அதுக்கு எதிரா எல்லாரும் ஒண்ணா நிக்க வேணாமா? எல்லாரும் கேள்வி கேட்க வேணாமா? தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்தன் எங்கேயோ பேசுறான் அப்படின்னு விட்டுட்டு, இல்ல எவனுக்கோ நடக்குதுன்னு விட்டுட்டு போனா, நாளைக்கு அது நமக்கு நடக்காதுன்னு இருக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீங்களும் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கும் இதுல நெறைய பார்வைகள் இருக்கும். உங்க கருத்துக்கள் இருக்கும். அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.